ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் இப்போ தான் நான் ரீச் ஆகினேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் அப்டேட் கொடுத்துடலாம். வீடியோ வந்து உங்களுக்கு 8:30 மணிக்கு கிடச்சா பரவாயில்ல, 9 மணிக்கு கிடச்சா பரவாயில்ல, நான் மார்க்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சா போதும். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 2, 2026. நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் புரிய வரும். ஃபஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு புரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ரைட்டுங்களா? சரி சார், இந்த கடந்த நாட்களாக என்ன அப்டேட் கொடுத்துருக்கீங்களா நம்ம வெபினார் குரூப்பில் அப்படின்னா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு வெபினாரும் கிடையாது. அதை வெபினார் குரூப்லேயும் எந்த ஒரு கிடையாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு மார்க்கெட் மூவ் ஆனதால் இன்றைக்கி எதுவும் செட்டப் எதுவும் இல்லை. டுடே நோ செட்டப், அதை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் எந்த ஒரு வியூஸும் அதில் நான் ஷேர் பண்ணல. ஏன்னா ட்ராவலில் இருந்ததுனால என்னால் மொபைல் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ சிஸ்டமில் என்னால் பண்ண முடியல. சரி, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. சார், இந்த மார்க்கெட் வந்து எது வரலாம் சார் போகும்? டவுன் ஆகிட்டுருக்கு, ரைட், ஓகே, இது எது வரலாம் போகும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது இந்த டவுன் சைட்லேயும் நீங்கள் ஒரு செட்டப் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு டவுன் சைடு செட்டப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 23,150 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,150 மேபி உங்களுக்கு இதில் ஒரு கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிள். ஸோ கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல இந்த 23,150 ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். இங்கேயே உங்களுக்கு ஒரு வேலை ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம் டவுன் சைடில். ஆனால் கேப் டவுன் டேரெக்டாக நம்ம டார்கெட் ப்ரைஸ்கிட்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் டைம் எடுத்துக்கும். அந்த இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி அல்லது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேட்டே ஒரு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் டைம் எடுத்துக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் இன்றைக்கி நோட் பண்ண. சார், 23,150 சொன்னீங்க, 23,120 வந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர். சார், 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் முன்ன பின்ன ஆகும். அது எக்ஸாக்ட்லி பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ண முடியாது. ஆனால் இந்த 23,150 வச்சுக்கலாம். ஒரு 20 பாயிண்ட் மேலே 20 பாயிண்ட் கீழே இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்க்கெட் உங்களுக்கு இங்கே கிடச்சிச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு மூமெண்ட்டை இதில் எக்ஸிட் பண்ணலாம் நீங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி சார், இது வந்து டவுன் சைடு ஓகே. மார்க்கெட் எக்ஸிட் எங்கிறதுல ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹையர் ஃபார்மேஷனுக்காக மார்க்கெட்டிங்கிறது திரும்ப ரிகவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 23,150 ரெண்டுமே விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கேருந்து கட் பண்ணால் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட்டு டேரெக்டாக எங்கேயே ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஹையர் ஃபார்மேஷனுக்காக. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் டைம் எங்கேயே கொஞ்சமாக சிஸ்டம் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இதில் ஒரு க்ரியேட் பண்ணும். ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவித்து உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 250 லைக்ஸ், 250 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பதிவிடுறதுக்காக. ஏன்னா புதுசாக வரவங்களுக்காக அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறேன். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை பற்றி சொல்லவே இல்லை எதுவும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அந்த கேப்பை ரீஃபில் பண்ணிச்சு அப்படின்னு பாருங்கள். நிஃப்டியில் இன்னும் கேப்பை ரீஃபில் பண்ணால் அதனால இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் ரீஃபில் பண்ணிச்சணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கேப் ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதாவது இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஏன் அந்த லெவல் வரலும் வரும் அப்படின்னு அது ஒரு மக்களுக்கு வந்து கேள்வியாக இருக்கலாம். ஏன் எக்ஸாக்ட்லி அந்த லெவல் சொல்கிறாரு சார் அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட்டு அந்த கேப்பை வந்து விட்டுட்டு போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப்பை விட்டுட்டு போயிருக்கு. இந்த கேப் ஆல்மோஸ்ட் இங்கே ரீஃபில் பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் இந்த கேப்பை ரீஃபில் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ நிஃப்டியில் மட்டும் கேப் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி இந்த லெவலில் வருது. நிஃப்டி அந்த லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி இந்த 2 லெவல் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணதுனால இது கொஞ்சம் டவுட்டு. பேங்க் நிஃப்டியில் இந்த 52,800 தொடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. சரி, அந்த 52,000 உடச்சிட்டு கீழே போயிட்டாங்க அப்படின்னா உங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காலையில் சொல்லியிருக்கேன் 50%. அப்போ இதுக்கு கீழே வந்து டவுன் சைடுக்கான பிளான் 52,800க்கு கீழே டவுன் சைடுக்கான பிளான். அது வரலும் நீங்கள் அப்பர் சைடுக்கு நீங்கள் திரும்ப ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த அப்பர் சைடு திரும்ப எங்கே சார் போகும்? சப்போஸ் இங்கே ஒரு மதியத்துக்கு அப்புறமோ இல்லை ஈவினிங் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா எங்கே சார் போகணும்? திரும்ப வந்து டாப்பில் உங்களுக்கு எங்கே ரேஷன் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த லெவல் வரலும் திரும்ப டச் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதுவும் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி இந்த சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப இந்த ஹையர் ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த லெவலும் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வீடியோஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் டவுன் சைட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏரியா தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகே, வெறும் ஸ்மால் ஏரியா தான். ஏன்னா இங்கே சப்போர்ட் ஆல்ரெடி எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த கேப் ரீஃபில் ஏரியாவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுன் சைடு அப்படின்னா குயிக்காக நீங்கள் எக்ஸிட் ஆகணுமா இருக்கும். அதில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எதுவெல்லாம் சார் ப்ரைஸ் வரும் டவுன் சைடு அப்படின்னப்போ 52,600 அந்த ஓகே 52,600 to 700 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும்.
52,600 to 700 ஏரியா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு வியூஸ் அன்றைக்கி அப்படின்னப்போ, சென்செக்ஸை இந்த நிஃப்டி 50ல் அந்த கேப் ரீஃபில் பண்ண மாதிரி இதில் கேப் ரீஃபில் பண்ணிச்சு அப்படின்னா, இதில் சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து கேப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு இதில். ஓகே, ஸோ இதில் ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்துறாங்க, 2வது டைம் சப்போர்ட் எடுத்தாங்க, 3வது டைம் சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் புஷ் பண்ணாங்க. அகைன் 4வது டைம் வந்து பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போது சென்செக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறதோட சென்செக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரைட்டுங்களா? அதாவது அதனுடைய வீக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் வேணுமா தான் நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான், அதாவது எவ்ரி கரெக்ஷனில் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி நெக்ஸ்ட் உங்களுக்கு 73,500 அந்த மாதிரி லெவல்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி டவுன் சைடு பர்ஃபார்ம் பண்ணி இது வந்து ஒரு வேளை உங்களுக்கு அப்பர் சைடு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இதில் அவாய்ட் பண்ணிடுங்க சென்செக்ஸில். ஏன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகே, அப்போது சப்போர்ட் எடுத்துனா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் இல்லையா? ஸோ ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எக்ஸ்டென்ஷன் லைன் பண்ணிக்கிட்டே அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் எது மாதிரி டச் ஆகிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்காக போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.